ஃபேன்சி டிசைனில் இவ்வளோ நெக்லஸ் கலெக்ஷன் இருக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருந்தது. எங்கே அப்படின்னா நம்ம பாடி சரவணா ஸ்டோர், அதாவது லெஜண்ட் சரவணா ஸ்டோரில் வந்து எக்கச்சக்கமான டிசைன் வந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி ரேட் பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தோட விலை வந்து 10,000 தாண்டி போய்கிட்டே இருக்குது. என்னதான் தங்கம் விலை நாளுக்கு நாள் ஏறிட்டே போனாலும் தங்கம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால எப்போவுமே மக்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நிறைய விதமான ஃபேன்சி டிசைன் வந்து காமிச்சிருக்கேன். குறிப்பாக வந்து ஒரு 2 பவுனில் இருந்து 3 பவுனுக்கு உள்ளே வரா மாதிரி ஃபேன்சி டிசைனில் இந்த கேஸ்டிங் மாடல் சொல்லுவாங்கள்ல, அதில் வரக்கூடியது. நெக்லஸ் மட்டும் இல்லாமல் இயரிங் செட்டோடு நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது. கிஃப்ட்டுக்காக, அதாவது ஒரு கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சீர் செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டிசைன்ஸ் வந்து அவ்வளவுமே அழகாக இருக்குது, பார்க்குறதுக்குமே பார்வையாகவும் இருக்கும். இப்போ ட்ரெண்டிங், அதாவது இப்போ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியான ஃபேன்சி டிசைன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாக அவ்வளோ அழகான டிசைன்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டிசைன் பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்டிங் 14% கிட்ட வருது. கேஸ்டிங் டிசைன் அப்படிங்கிறதுனால அதில் ஸ்டோன்ஸ் வச்சு வாங்கினீங்க அப்படின்னா 18% கிட்ட வரும். டிசைனுக்கு தகுந்த மாதிரி வேஸ்டேஜ் வேரி ஆகும். நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒவ்வொரு விதமான வேஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அதனால் இது வந்து 14% வேஸ்டேஜில் வரக்கூடியது. ஸோ 2 பவுனில் நெக்லஸ் மட்டும் கிடையாது, நமக்கு ஸ்டட்டுமே வந்து கிடைக்கிது. ஸ்டட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 2 கிராமில் இருந்தே கிடைக்கும். 2, 2.5, 3 அந்த மாதிரி கிராம் வெயிட்டில் வரும். சேர்த்தே தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். 2 பவுன் வரும், சிலது வந்து உங்களுக்கு 2.5 பவுன், 2 பவுன்லேருந்து 3 பவுனுக்குள்ளேயே முடிஞ்சிடும் உங்களுக்கு டிசைன் எல்லாமே. நல்லாயிருக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு. இந்த காலேஜ் கேர்ள்ஸும் போடலாம், சாரீக்கு போடலாம், சல்வாருக்கு போடலாம். நல்லா தின்னாக இருக்கும். சில பேர் வந்து நல்லா பார்வையாலாம் வேண்டாம், கொஞ்சம் ஃபேன்சியாக வந்து லைட் வெயிட்டாக ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. சாரீக்கெல்லாம் இந்த மாதிரி போடும்போது நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃபேன்சியாகவே இருக்கும்ல. அந்த கீழே வரக்கூடிய டாலர் வருதில்ல, அந்த டிசைன் தான் வந்து உங்களுக்கு கம்மலில் வரும். சேர்த்து தான் வந்து உங்களுக்கு 19 கிராம் போட்டிருக்காங்க. அப்படி மேலோட்டமாக காமிக்கிறேன், நீங்கள் நேரில் போய் பாருங்கள். டிசைன் எல்லாமே சொன்னது தான் உங்களுக்கு. டாலரில் இருக்கக்கூடியதான் ஸ்டட்டுக்கு வரும் அப்படிங்கிறதுனால நான் ஸ்டட்டு அந்தளவுக்கு கவர் பண்ணலை. ஏன்னா உங்களுக்கு அந்த செயின் அப்படியே காப்பி மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஸ்டட்டு வரும். குட்டி குட்டியாக நல்லா ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்டோன்ஸ் வரா மாதிரி. நம்ம டி நகர் சரவணாவில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம். சரவணா எலைட்டில் அங்கேயுமே நிறைய கலெக்ஷன் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டி மட்டும் இல்லாமல் கலெக்ஷன் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதே தான் பாடி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்லேயும் வந்து உங்களுக்கு சேம் பேட்டர்னில் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப நாளாக, அதாவது ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணி இப்போ தான் எனக்கு பாடி சரவணாவில் வந்து பர்மிஷனே கொடுத்துருக்காங்க. அடிக்கடி முன்னாடி போய் கேட்போம், அதுக்கப்புறம் கொடுக்குறது இல்லைங்கிறதுனால கேட்குறதே விட்டாச்சு. ஸோ எதேச்சியாக லாஸ்ட் வீக் போய் கேட்டிருந்தேன், ஓகே அப்படின்னாங்க. அதனால தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய வீடியோ பாடி சரவணா ஸ்டோரில். இது எல்லாமே சேம் அதே பேட்டர்னில் வரும். ஸ்டட்டுமே வந்து குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா பெருசாலாம் கிடையாது. சில டிசைனில் மட்டும் வந்து உங்களுக்கு அந்த 3 பவுனுக்கு வரக்கூடிய நெக்லஸ்க்கு வந்து ஸ்டட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது 22 கிராம் வெயிட்டில் வருது. ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால 18% வேஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் கூட நல்லாயிருக்கும், ஏன்னா ஸ்டோனோட வெயிட் இல்லாமல் கோல்டு வெயிட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு 3 பவுன் வரும். ஸ்டோனுக்கு தனியாக போடுவாங்க. கோல்டு ரேட்டு பார்த்தீங்களா 10,000 தாண்டி போயிட்டுருக்கு. அப்பப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ஃப்ளவர் டிசைன் நல்லாயிருக்கு பாருங்கள், அங்கங்கே குட்டி குட்டி பூ இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேங்கிங் வந்து கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் அப்படிங்கும்போது இந்த முல்லை அரும்பு, மாங்காய் மாலையில் வரக்கூடியது, காசு நெக்லஸ் வரும், அதுலேயே அரும்பில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி வரும், மாங்காயில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி வரும். அதெல்லாம் ரிப்பீட்டடாக நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சில இது வந்து உங்களுக்கு கலெக்ஷன் வந்து ஃபேன்சியாக நிறைய இடத்துல கிடைக்காதுல்ல. இதுலேயே வந்து ஒரு 5 ட்ரே 6 ட்ரே தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். அந்த ஃபுல்லாக அந்த வால்லையே அவ்வளோ அழகாக வந்து அவ்வளோ டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இந்த ஹேங்கிங் நல்லாயிருக்கு பாருங்கள். ஸ்டட்டு ஒரு சிம்பிளாக இருக்கும், ஒரு பூ மட்டும் கொடுத்துட்டு கீழே ஒரு மலைத்துளி மாதிரி ஒரு டிசைன் நினைக்கிறேன். இந்த கீழே வரக்கூடிய ஃப்ளவர் டிசைன் நல்லாயிருக்கு.
இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேஸ்டிங் மாடல் வரும், அப்படியே அச்சுலேயே கொடுத்துருப்பாங்க. எப்போவுமே வந்து கேஸ்டிங் டிசைன் வந்து வேஸ்டேஜ் வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமாக தான் இருக்கும். இங்கே வந்து 14, மற்ற கடைகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு பூ டிசைனில் மட்டும் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பெண்டன்ட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஸ்டோன், மற்றபடி நெக்லஸ் எல்லாமே வந்து பியூர் கோல்டில் தான் வரும், ஸ்டோன் இல்லாமல் இருக்கும். இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய நெக்லஸுமே காமிச்சிருந்தாங்க. நம்ம வந்து ஸ்டோன்ஸ் அவ்வளோவா நம்ம சப்ஸ்கிரைபர் பார்க்குறதுலன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம லைட் வெயிட்லேயே இந்த மாதிரி காமிப்போம் அப்படிங்கிறதுனால. இங்கே வந்து செக் ஸ்கீம் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டுடலாம். ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கும்போதே சிட்டு மூலமாக நிறைய பேர் இல்லை, ஒரு 2 பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் 2 பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் கேட்டேன் என்ன ஸ்கீம் அப்படிங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் போடலாம். எதுவாக இருந்தாலும் நமக்கு சிட்டு மூலமாக போட்டு வாங்குறது வேஸ்டேஜ் இல்லாமல் வரும், அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். மெயினாக வந்து தங்கம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு உண்டியலில் போட்டு நம்ம சேர்த்து பண்ண முடியாது, போடுவோம் போடாமல் இருப்போம், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் சிட்டு கட்டியே ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம கட்டி தானே ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், எதிலையாவது நம்ம கமிட்மெண்ட் வச்சிடணும். கமிட்மெண்ட் வச்சா தான் நம்மளால் பண்ண முடியும். இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம மைண்டு போயிடும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு செட் ஆகிடும் மைண்டு. இல்லை நம்ம வந்து கட்டியே ஆகணும் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்தாப்புல மைண்ட் செட் ஆகும். கரெக்டு தானே நான் சொல்கிறது? இது ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி பேட்டர்ன் வரும், குட்டி குட்டி ஸ்டோன்ஸு, பெரிய ஸ்டோன்ஸ் வர மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்குது. 18% வெஸ்டேஜ் வரும். இதுக்குமே வந்து ஒரு 3 பவுன் கிட்ட வரும் இந்த நெக்லஸ் செட்டு. நானுமே ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். என் வரவுக்கு மீறி கூட சில டைமில் நான் வைப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து அடுத்தடுத்த கோல் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நம்ம இது கட்டணுமே, இது நம்ம பண்ணி ஆகணுமே, அதுக்காகவாவது நம்ம வேலை பண்ணணுமே அப்படின்ட்டு ஒரு நமக்கு நாமே மோட்டிவேஷன் தான் பண்ணிக்க முடியும். அடுத்தவங்க வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் சும்மா, இப்போ நான் சொல்கிறதுமே உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கேட்டுட்டு கூட அதை தாண்டி போயிடுவீங்க. உங்களுக்கு நீங்களே மோட்டிவேஷன் பண்ணி பாருங்கள், இவ்வளோ நம்ம சேர்த்தே ஆகணும், இந்த மந்த்து இவ்வளோ தான் நம்ம எடுத்து வைக்கணும், இவ்வளோ தான் நம்ம வீட்டு செலவு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் சேர்க்க முடியும். அது ஃபுல்லாகவே என்னோடய அனுபவம் தான். எப்போவுமே நான் ஒரு இன்கம் வருது அப்படின்னா அதில் சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு தான் மற்ற செலவு நான் பார்ப்பேன். ஓஹோ அப்படின்னு நான் வந்து இல்லாட்டியும் ஓகே, யார்கிட்டையும் போய் நிற்காத அளவுக்கு என்னை கொண்டு போகுது இந்த சேவிங்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கிறதுனால. அதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த டிசைன் கூட நல்லாயிருக்கு பாருங்கள். நான் ஓவராக வந்து வீடியோவில் பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசலை ஃப்ரெண்ட்ஸ், சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் சேர்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கப்புறம் தான் நான் யோசிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு 10,000 வருமானம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை 9,000 தான் நமக்கு வருமானம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அந்த 1000 வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடணும். முடியாதுங்கிறது எப்போவுமே நம்ம அகராதியில் கிடையாது. அது நம்மளால் முடியும், எதுவாக இருந்தாலும் நம்ம அதுக்கு பழக்கப்படுத்திக்கணும் நம்மளோட மைண்டை. அதே மாதிரி நமக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அதை வந்து கண்டிப்பாக நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும். டைமை வந்து அந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏம்மா உன் வீடியோ பார்த்து நாங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள், கொஞ்சம் கிடைக்கிற டைமில் கொஞ்சம் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறது நானுமே பார்ப்பேன், வீடியோ மட்டும் போட்டுகிட்டே இருக்க மாட்டேன், மற்றவங்களோட வீடியோவும் கொஞ்சம் தேவையான விஷயத்த நான் பார்த்துப்பேன். அதனால் வந்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னால் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணி ஏர்ன் பண்ண பாருங்கள். சின்ன விஷயந்தான், நம்மளே அதை எடுத்துக்கணும், நம்மளே யோசித்து அதை பண்ணணும். இதெல்லாம் வந்து குட்டி குட்டி ஸ்டோன்ஸு நல்ல பேட்டர்னில் வரா மாதிரியான கலெக்ஷன். இது ஃபேன்சிலே வருது பாருங்கள், செம்மையாக. தேவையில்லாத விஷயம் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் உங்களோட டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இதில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் 2 ட்ரே தான் நான் காமிக்க சொல்லியிருந்தேன். ஏன்னா ஸ்டோன்ஸ் வச்சு ஸ்டோன் வாங்கிறது அவ்வளோவா நல்லது, நமக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டோனோட வெயிட் வந்து நம்ம போடும்போது வேல்யூவே கிடையாது. ஸோ நீங்கள் வாங்குறத வந்து அழகுக்காக வாங்காமல் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் பியோர் கோல்டுலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அழகுக்காக வாங்கணும், பார்க்குறது கவர்றதுக்காக வாங்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டோன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ரீவேல்யூ கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக போகும்.
ஏன்னா எப்போவுமே வாங்குறத விட நம்ம திருப்பி ரிட்டன் கொடுக்கும்போது ஸ்டோனோட வெயிட் வந்து ரொம்ப லெஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து தான் வாங்கிக்கணும். கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால தான் வந்து வாய்ஸே வந்து டல்லாக போகுது. கொஞ்சம் சோர்வாக தான் பேசிகிட்டு இருக்கேன். வீடியோ எடுத்து 1 வீக் ஆகிடுச்சு. சரி போட்டுடலாமே அப்படிங்கிறதுனால தான். இந்த கலெக்ஷன் போட்டால் தான் நெக்ஸ்ட் வீக்கில் போய் புது கலெக்ஷன் ஏதாவது வந்திருந்தால் எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே டைமில் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.